மண்ணுல ஸ்லைட்லி உப்பு தன்மை இருக்கு, சுண்ணாம்பு சத்து கூட இருக்கு, கார அமிலத்தன்மை 8.2 இருக்கு, பொட்டாஸ் சத்து அதிகமா இருக்கு, மேங்கனீஸ் சத்து அதிகமா இருக்கு, தலச்சத்து கம்மியா இருக்கு. அதனாலதான் இந்த மரம் லைட்டா உங்களுக்கு எல்லோயிஸா இருக்கிறது. அப்ப இந்த மண்ணுக்கு இயற்கை வடிவத்துல அந்த தலச்சத்து அதிகமா இருக்கிறது வேர்முடிச்சு தாவரங்க, சனப்பு, தக்கப்பூண்டு, அகத்தி இலையோடு போடலாம். மீன் கழிவுகள், மீன் அமிலம், கடலை புண்ணாக்கு இல்லாட்டி டிஏபி கொடுத்தேன்னு சொன்னா அந்த மண்ணினுடைய சத்துக்கள் இம்ப்ரூவ் ஆகும். அதான் ஊடு பயிர் வாழை திரும்ப போடலாமான்னு கேட்கலான்னு பார்த்தேன். அதான் நீங்க லெமன் தான் போட சொல்லிட்டு. நீங்க வாழை கண்டிப்பா போடக்கூடாது, உள்ள மரப்பயிர்கள் போடக்கூடாது, கரும்பு போடக்கூடாது, நெல்லு விவசாயம் பண்ணக்கூடாது. அப்ப நீங்க இதுல பருத்தி ஊடு பயிர் போடலாம், சோளம் போடுங்க, கத்தரிக்காய் போடுங்க, மிளகாய் போடுங்க, இதுல கொடி வகைகளை போடுங்க. எது போட்டாலும் பார் போட்டு தான் நீங்க, இல்லாட்டி இதுல செடிகள் வளர அழுகி போயிடும்.